ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசியில் 2024 கேட்ட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் 25 நம்ம விளக்கத்தோட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தன்னிலம் உள்ள 207 அப்படின்ற தொகையை கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். ஓகேங்களா? அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கற் பலன் 4623. ஸோ இதில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மொத்த தொகைன்றது 207ங்க அவங்க கிட்ட இருந்தது. இதுல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 2 சிறிய தொகைகளின் பெருக்கற் பலன் 4623. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சிறிய அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதோட பேக் சைடு நான் சொல்றேங்க. அதாவது இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குங்களா? கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எப்படி எழுதணும்னா, ஏ மைனஸ் டி ஏ கமா ஏ பிளஸ் டி இதுதாங்க கூட்டுத்தொடர் வரிசை. ஏன்னா இது ஒரு சிறிய எண், இது காமன் வேல்யூ, அடுத்து பெரிய எண். இதாங்க விஷயம். அதாவது இதுதான் சீரியஸ் ஆஃப் கூட்டுத்தொடர். ஏ மைனஸ் டி கமா ஏ பிளஸ் கமா ஏ பிளஸ் டி. இந்த சீரியஸ் எழுத தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்மை உங்களால சால்வ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு இந்த மூணையும் நம்ம கூட்டுத்தொடரில் கூட்டுனாதான் 207. இது மொத்த வேல்யூ தான் என்னது 207. அதை எழுதிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்க. இங்கே டியும் கேன்சல் ஆகிரும். ஸோ 3a ஈக்குவல் டு 207. ஏவோட வேல்யூ 69 அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டியை கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிறிய இரண்டு தொகைகளின் பெருக்கல். ஓகேங்களா? அதான் முக்கியம். இரு சிறு தொகைகளின் பெருக்கற் பலன். அப்ப ஏ மைனஸ் டி கமா ஏ பிளஸ் டில எது சிறிய தொகை? ஏவும் ஏ மைனஸ் டின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரெண்டத்தையும் பெருக்கிறோம். 4623 வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, இதை ரெண்டத்தையும் நம்ம பெருக்கும் போது ஏ ஈக்குவல் டு 69 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வழியை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 69 மைனஸ் டி இன்ட்டு 69 ஈக்குவல் டு 4623 போட்டுக்கோங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, டி ஈக்குவல் டு ஃபைனலா 2 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ 69 தெரியும், டியோட வேல்யூ 2ன்னு தெரியும். ஸோ தென் இதில் ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை மட்டும் காண்க. ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு தொகை பெறும்? ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி. இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணி பார்த்தோம்னா, இங்க பாருங்களேன், ஏ மைனஸ் டின்னு பார்த்தீங்கன்னா 69லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 67ன்றது தெரியும். அடுத்து ஏ 69ன்னு தெரியும். அடுத்து 69 பிளஸ் 2ன்றது 71ன்றது தெரியும். ஸோ 67, 69, 71. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. இதுல ரொம்ப முக்கியம் இந்த சீக்வன்ஸ் தெரியணும். இந்த சீக்வன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்சிஎம் கேட்டிருக்காங்க பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 1/3, 5/6, 2/9, 4/27. இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாலே மறக்காம இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் டிவைடட் ஹச்சிஎஃப். மேல தொகுதி அப்படின்றத வச்சுக்கணும், கீழே பகுதி அப்படின்றத வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். ஸோ 1524க்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா, காமன் வேல்யூ 2 எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் 5 அடி ஆகாது. 2 2 2 4. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 5 2. ஓகேங்களா? இறஞ்சப்பட்டு 5 20. மேலே வந்துருச்சுங்களா வேல்யூ? எல்சிஎம் 20. அடுத்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 36927 அப்படின்றது. ஸோ 36927 பார்த்தீங்கன்னா 3 ஒரு 3 3 2 6 3 9 9 27. ஸோ ஹச்சிசிஎஃப் உங்களுக்கு 3. ஸோ ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஓடது 20 டிவைடட் 3 அப்படின்றது உங்களுக்கு தெளிவா வந்துருச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது டிஸ்கவுண்ட் தள்ளுபடிகள் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காமன் வேல்யூ அப்படின்றத எடுக்கணும். அதாவது இந்த குறித்த விலை அப்படின்றத நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். இதுல முதல் தள்ளுபடி கேட்டிருக்காங்களா 25%. அது 100ல போட்டீங்கன்னா 25 தள்ளுபடியோட தொகை கண்டுபிடிக்கல 25ன்றது. ஸோ தள்ளுபடி போக மீத இருக்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல 25 கழிக்கணும். அதாவது நீங்க தள்ளுபடி கழிச்சிங்கன்னா 75 ரூபாய் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? இது முதல் தள்ளுபடிக்கு பிறகு மீதமுள்ள விலை.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இரண்டாவது தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க, அது 20%. அப்போ அந்த இது நம்ம எது கண்டுபிடிக்கணும், இந்த 75 ரூபாய் கண்டுபிடிக்கணும். ஸோ 20% இன்ட்டு 75 போட்டிங்கன்னா ஈக்குவல் டு 15 அப்படின்றது இரண்டாம் தள்ளுபடி தொகை தான் கிடைக்குது. ஸோ இரண்டாம் தள்ளுபடிக்கு பிறகு மீதமுள்ள விலைன்னு பார்த்தீங்கன்னா 75 அப்படின்ற இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் 75 மைனஸ் இந்த தள்ளுபடி தொகை 15 கழிச்சிங்கன்னா 60 ரூபா அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை சொல்லு அப்படின்னு இருக்காங்க. ஸோ தள்ளுபடி செய்யப்பட்ட மொத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றது நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டதுங்க. 60 ரூபா அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சது. ஸோ கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 40% தான் தள்ளுபடி, ஒரே சமான தள்ளுபடி அப்படின்றது தாங்க. ஆப்ஷன் பி இஸ் த சாரி ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சருங்க. சரிங்களா? நீங்கள் ஓகே. அதாவது இந்த மாதிரி ஃபார்மேட்ல இப்படி தாங்க எழுதணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தள்ளுபடி கிடைக்கணும், அந்த தொகையை நம்ம இதை எடுத்துக்கணும், திருப்பி அதே தொகைக்கு தள்ளுபடி கண்டுபிடிச்சு கழிக்கணும். ஸோ ஃபைனலி இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீரியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1529க்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. 1529 நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பருங்களா இது எழுதிக்கோங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் எப்படி பண்ணணுன்றது தான் இந்த இடம் தாங்க ரொம்ப முக்கியமானது. கவனமாக பாருங்க. 1க்கு அப்புறம் ஆட் நம்பரை நான் அதாவது 2 கூட்டிக்கிறேங்க. அது பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற நம்பர் கிடைக்குதுங்களா? சரிங்களா? இந்த ஒரு ஆட் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 2 அப்படின்ற நம்பரோட கூட்டி பார்த்தீங்கன்னா 5ன்றது கிடைக்குதுங்களா? நெக்ஸ்ட் நம்பர் சீரியஸ் இது நான் சொல்கிறேங்க. இதை ஃபஸ்ட்டு இது பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த சீரியஸ் 5ன்றது கிடைக்குங்களா? அப்போ நெக்ஸ்ட் சீரியஸ் வாங்கலேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு 3 எடுத்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கூட்டுனீங்கன்னா 5ன்ற வேல்யூ கிடைக்குங்க. சரிங்களா? இங்கே 2 பெருக்குனீங்கனாலே 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் கூட்டினாலும் சரி பெருக்கினாலும் சரி 2ஓட 2 கூட்டினீங்கனாலே 4 கிடைக்கும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இதை நம்ம செக் பண்ணணுங்க. இது ஒரு லாஜிக்கல் தானே. அப்போ இதை பாருங்க, 5 5 பெருக்கினீங்கன்னா 25 வந்துருச்சுங்களா? இங்கே 1ஐயும் 3 பெருக்கி 3 + 2 = 5ன்னு எழுதலாம். ஸோ இங்கே 5 5 பெருக்கினா 25 ப்ளஸ் 4 கூட்டினீங்கன்னா 29. ஸோ இந்த லாஜிக்கு ஒத்து போகுதுங்களா? அப்போ நெக்ஸ்ட் வாங்க. இப்போ நம்ம மேலே சப்ஸ்டிட் பண்ண அதே இதை யூஸ் பண்ணுவோம். இந்த 29 எழுதிக்கோங்க. இங்கே நம்ம என்ன பண்ணோம், 3ஓட 2 கூட்டணும். சரிங்களா? இங்கே 2ஓட 2 கூட்டணும். அப்போ அடுத்த சீக்வன்ஸில் 5ஓட நம்ம 4 கூட்டுவோங்க. ஸோ 4 கூட்டினா 9 அப்படின்றது இந்த இடத்துல வரும். இங்கே 4ஓட 4 கூட்டுங்க. ஸோ 8ன்னு வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 29 × 29 வந்து 261 ப்ளஸ் 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 259ன்றது கரெக்டான ஆன்சருங்க. அதாவது இந்த லாஜிக் தாங்க ரொம்ப முக்கியம். அதாவது இங்கேயும் நம்ம கரெக்டான நம்பர் கூட்டியிருக்கணும், இங்கேயும் கரெக்டான சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இங்கேயும் கரெக்டான சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோன்றதான் மெயின் தீம்ங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப முக்கியமான சம்முங்க. ஆக்சுவலாக வந்து இதுதான் குரூப் 4ஓட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சம்னு சொல்லலாம். அதாவது அவங்க வந்து சண்டே மண்டே அப்படின்னு கொடுத்து சண்டே வேல்யூ கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டு மண்டேவோட வேல்யூ வேணும்னு கேட்டாங்க. சேம் ப்ராப்ளம் தாங்க. இந்த இடத்துல கலர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் மட்டும் பார்க்காதீங்க. டிஎன்பிசி தேர்வு வந்து காமன் தாங்க. இருக்கிறதுலே கஷ்டமான சம் வந்து குரூப் 4 தான். ஸோ நீங்கள் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட எல்லா ப்ரீவியஸ் இயரோட மேக்ஸ் கொஸ்டினை பார்த்தா தான் உங்களால் குரூப் 4 எக்ஸாமில் அட்லீஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25க்கு 24 அப்போ தாங்க எடுக்கவே முடியும். ஏன்னா மேக்ஸிமம் டிட்டோவாக தான் கேட்பாங்க. மிஞ்சி போனால் நம்பர்ஸை மாற்றுவாங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி பேட்டர்ன் ஒன்று தான். அதுக்கான பெஸ்ட் உதாரணம் தான் இந்த சம். இங்கே பாருங்களேன், வி டு நாட் அட்ரஸ் ரெட்டுன்றது 1ன்றதையும் ப்ளூன்றது 2ன்றதையும் வயலட் அப்படின்றத 3ன்றதையும் ஸோ ஆரஞ்சை நாங்கள் எத்தனாவது சொல்வோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. கவுண்ட் த வவல்ஸ். ஓகேங்களா? இந்த வவல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டில் எவ்வளோ வவல்ஸ் இருக்குன்னா 1, ப்ளூவில் 2, வயலட்டில் 3. ஸோ தென் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வவல்ஸ் இருக்கும், OAE அப்படின்னு 3 வவல்ஸ் இருக்கு. ஆன்சர் இஸ் 3ங்க. அவ்வளோதாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயரை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. ப்ரீவியஸ் இயர் தான் உங்களுக்கு பெஸ்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 3 4 5 6 அப்படின்ற முகமதிப்பு உடைகளில் இரு பகடைகள், ஓகேங்களா? எத்தனை பகடைகள்? 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 முகமதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? இந்த சார்பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோங்க. அதாவது காமெண்ட் ஜென்ரலா
காமன் டிவைசர் அப்படின்றது. அதாவது அது ரொம்ப இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க. இது ரிலேட்டிவ்லி பிரைம் டு ஈச் அதர் அப்படின்னா என்னன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் அடியாகக்கூடியதான் நம்ம பிரைம் நம்பர் அப்படின்றதே சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர் ஒன்னாலையும் தன்னாலையும் அடியாகக்கூடியது. அதுதாங்க அது. டூ நம்பர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம் இஃப் தே ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இஸ் 1. சரிங்களா? இப்ப இங்க விஷயத்துக்கு வருவோங்க. 2 பகடைகள்னு சொல்லிட்டாங்களா? அப்ப நம்ம 6 பவர் n அப்படின்றத 6 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 36. இது நிகழ்ச்சிக்கான மொத்த நிகழ்தகவுன்றதை கண்டுபிடிச்சிட்டோங்க. இப்ப நம்பர் பாருங்க 2, 2, 3, 4, 5, 6 அந்த முக மதிப்புகளை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இந்த சைடு எழுதிக்கணும். ஓகேங்களா? இதோட காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2, 2, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 இதெல்லாம் நம்ம காமனா எழுதிக்கணுங்க. ஸோ இப்போ கவனமா பாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 முக மதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? சார்பகா எண்கள்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3ல காமன் டிவைசர் என்னது? 1 தாங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டுருவோங்க. 2, 5க்கு காமன் டிவைசர்னா நான் எப்பயும் சொல்றேன் 2, 3க்கு காமன் கிடையாது. 2க்குமே அதான் 2 முக மதிப்புகளும் சார்பகான்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? நான் என்ன சொல்றேன்னா கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 2க்கு 3க்கு காமனான டிவைசர் என்னன்னு கேட்கல அவங்க. 2க்கு காமனான டிவைசர் என்ன? 3க்கு காமனான டிவைசர் என்னன்றதா இதுல மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ங்க. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. 2 முக மதிப்புகளுக்கும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு. இதுவே கொஸ்டினை 2 முக மதிப்புகளுக்கும் பொதுவான சார்பகா எண்கள்னா நீங்க வேற மாதிரி போயிருக்கலாம். புரியுதுங்களா? இதுல 2த்துக்குமே அதாவது 2க்கு என்ன 3க்கு என்னன்றதா விஷயமா இருக்கு. அதான் ரிலேட்டிவ்லி பிரைம் டு ஈச் அதர். இப்ப பாருங்க 3க்கு 2க்கு வந்து காமன் டிவைசர் 1 தாங்க. நமக்கு எந்த இடத்துல கன்ஃபியூஸ் வரும்னா பாருங்களேன். 3க்கு 4 நமக்கு தெரியும். 3க்கு 5க்கு 4 தெரியும். 4க்கு 3க்கு 1, 4 5, 5 2 இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. 5 3, 5 4, 6 5 இந்த இடத்துல தான் மாட்டிக்கிறோம். 6க்கு 3க்கு காமன் டிவைசர் எப்படி 1 வரும்? நமக்கு 3 தானே வரும்னு நம்ம நினைப்போம். அதுதான் சொல்றேன். 3க்கு காமன் டிவைசர் 1 தாங்க. ஸோ அப்பயே அப்ப அது வந்து என்ன இருக்கும்? இப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓர் 3 3 தான் பெருக்க முடியும். 6 வந்து ஒரு 6 6ன்னு பெருக்கலாம். 2 3 6ன்னு மூவி 2 6ன்னு பெருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 6 இப்படி எல்லாமே பெருக்கலாம். பட் 3க்கு காமன் டிவைசர் 1 தான். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். 2 முக மதிப்புகளுக்கு காமன் டிவைசர் அப்படின்னு பார்த்துக்கும் போது 3 இன்வால்வ் ஆனாலே ஏதாவது இந்த 2 முகங்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்து அதாவது சார்பகா எண்களாக இருக்கும் பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒண்ணுன்னு வரும். இதுல ஒன்று கவனிச்சீங்கன்னா ஏன் அப்படின்னா பாருங்களேன். அதாவது பிரைம் நம்பர் அப்படின்றது இதுல என்னென்னா பிரைம் நம்பர்னு பாத்தீங்கன்னா 2 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர், 3 ஆல்சோ பிரைம் நம்பர், 5 ஆல்சோ பிரைம் நம்பர். புரியுதுங்களா? 6 ஆல்சோ பிரைம் நம்பர் தாங்க அந்த இதுல. அதுக்காக தான் விஷயம். ஓகேங்களா? அதாவது 2, 3, 5 நமக்கு நார்மலாவே தெரியும் அது பிரைம் நம்பர். அதோட காம்பினேஷன் தான் நம்ம மொத்தமா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். 2, 3, 5 அப்படின்றத காமன்னா பிரைம் நம்பர். சரிங்களா? அதைத்தான் நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம். சரிங்களா? அதோட காம்பினேஷன் தான் இந்த 3ஓட காம்பினேஷன் தாங்க வருது. ஸோ இப்போ 3 6ன்றதுக்கும் பாருங்க 1 தான், 5 6க்குன்றது 1 தான், 6 5க்கும் 1 தான், 6 3க்கும் 1 தான். இதோட மெயின் தீம் என்னன்னா 2, 3, 5 அப்படின்றது தான் நமக்கு பிரைம் நம்பர்னு தெரியும். பட் அதோட காமனா இருக்கிற அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 அப்படின்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் தாராளமாக இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிரும். சரிங்களா? 2 எண்களின் பெருப்பொழுது அப்படின்றதான் 1. ஜிசிடி வந்து 1. சரிங்களா? இதை கொஞ்சம் பொறுமையா பாருங்க உங்களுக்கு புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் சாய்வு உயரம் 25 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா கூம்பின் மொத்த பரப்பளவுன்றத அதாவது புறப்பரப்போட ஃபார்முலா நமக்கு தெரியணும். இப்போ கூம்பின் வளைவரப்பு வந்து பையார் எல்லுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த அடுத்த ஃபார்முலா தான் நம்ம படிக்காம போயிடும். கூம்பின் புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா பையார் எல் பிளஸ் பையார் ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். ஸோ நமக்கு என்ன சாய்வு உயரம் எல் கொடுத்துட்டாங்க, ஆரமும் நம்ம கண்டுபிடிக்கணும், சதுர மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்த புறப்பரப்பு 704 சதுர மீட்டர் போட்டோம், பையார் எல் போட்டோம், பையார் ஸ்கொயர்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பை காமனா வெளியே வந்துடும், 6 காமனா வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சாரி பை மட்டும் தான் காமனாக இருக்கு. அந்த இதில் 25 + 6 ஆர் ஸ்கொயர்டுக்கு மேலே இது வந்துருச்சு. ஸோ பையும் 6ம் வெளியே வந்துடுது. ஸோ 25 + 6 நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு கொடுக்கலாங்க. இதுவும் ஆக்சுவலாக ஃபேக்டரைசேஷன் தான். ஸோ 25 ஆர் ஸ்கொயர்டு + 25 ஆர் மைனஸ் 2 to 4 இதை வந்து அடிச்சு கொடுத்தீங்கன்னா இப்போ 224ன்னு வரணும். அதே சமயத்தில் கூட்டு நாளை கழிச்சாலோ
நடுவில் வந்து 25ன்னு வரணும். ஸோ 32 7 224. ஸோ ஆறால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் 7 ஆர் ப்ளஸ் 32ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு எப்பயுமே வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? எப்பயுமே ஆரம் வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்கும். ஸோ அதனால தான் ஆர் ஈக்குவல் டு 7. இங்கே நீங்கள் ஆர் ஈக்குவல் டு -32 எடுத்தீங்கன்னா சம் தப்பாயிரும். புரியுதுங்களா? ஸோ எப்பயுமே வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வரணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்க ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க. இந்த கனசெவ்வகத்தோட மொத்த பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலா ஃபார்முலா தெரியும். கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பளவு 2 × LB + PH + HL. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் கொடுத்துட்டாங்களா? யோசிச்சு பாருங்களேன். 2 கனசதுரம் இணைக்கும் போது நமக்கு நீளம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த் பாருங்களேன் 10ன்னு கிடைக்கும். அதே சமயத்தில் அகலம் வந்து ஒரேதாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு பாருங்களேன். அது உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்றதா இருக்கும். 2 கனசதுரத்தை பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஈவனாக தான் இருக்கும். அதாவது சாரி, நான் ஒன்று மேலே ஒன்றுன்னு சொல்லிட்டேன். இல்லை, 2 கனசதுரம் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். பக்கவாட்டில் இணைச்சிருக்காங்க. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு கனசதுரம், இது ஒரு கனசதுரம். ஸோ லென்த்து மட்டும் தான் உங்களுக்கு கூடும். உயரம் அதே தான் இருக்கும். ப்ளஸ் அகலமும் அதே தான் இருக்கும். இதாங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ லென்த் வந்து 10, அகலம் வந்து 5, உயரம் 5. ஸோ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × LB + PH + HL. இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே 250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒரு 5 சென்டிமீட்டர் பக்க அளவுல ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது, இதுவே ஒன்றுக்கு மேல் ஒன்றுனா ஆட்டோமேட்டிக்கா உயரமும் உங்களுக்கு கூடியிருக்கும். புரியுதுங்களா? பிளஸ் லென்த் கம்மியா இருந்திருக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? பக்கவாட்டில் கூட்டும் போது லென்த் தாங்க அதிகமாகும். அது மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ ஒரு பின்னத்தை எத்தனைனா, ஒரு பின்னத்தோட பகுதி எவ்வளவு? 50% அதிகப்படுத்துறீங்களா? ஓகே ஃபைன். 50% அதிகப்படுத்திட்டோம். ஓகேங்களா? சாரி, ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகப்படுத்தினா 180% அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதில் 20% குறைத்தால் அப்படின்னா அது 80% மாறும். ஸோ இதாங்க விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே வருங்களா? 180 / 80. அதான் x / yன்ற மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு பின்னங்கள, அதான் x y அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 / 5ன்றது அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x / y கிடைக்கிறதுக்கு நம்ம இதை மல்டிப்ளிகேஷனை கொண்டு போனால் இங்கே 8/25 அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 8/25. ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8/25ன்றது கன்ஃபார்முங்க. இந்த இடத்துல இதை நீங்கள் அடிச்சு கொடுத்து பார்த்தாலே தெரியும். சரிங்களா? எம்முனா 24, 25 3 75ன்றதாங்க விஷயம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஒன் பேர் அப்படின்றதுக்கான பின்வற்றில் எந்த எண்களானது அவற்றின் பெருக்குத் தொகையை மீச்சிறு பொதுமடங்காக இருக்குமாறு அமைகிறது. அதாவது இந்த 4 ஆப்ஷன் இல்லையா நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த 4 ஆப்ஷனுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போதும் அந்த எல்சிஎம் வந்து இந்த நம்பராகவே இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? 32 162 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ப்ராடக்டாக நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 5184 அப்படின்றது வருது. அதாவது கவனமாக பாருங்க, அவற்றின் பெருக்கு தொகையும் மீச்சிறு பொது மடங்கும் ஈக்குவலா இருக்கணும்ன்றதான். அதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இல்லைங்க. சரிங்களா? அப்போ வாங்க 32 81 பார்ப்போம். 32 81 பெருக்கனா 2592 கிடைக்கும். அதே சமயத்தில் அதோட எல்சிஎமும் பார்த்தீங்கன்னா 2592 தாங்க. சரிங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 32 81 அப்படின்றதுக்கு நம்ம இந்த இடத்துல பெருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் 2592 ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அதே சமயத்தில் இந்த இடத்துல பாருங்களேன்,
கவனமாக பார்த்தீங்கன்னா அதோட பெருக்கல் தொகையும் அதோட எல்சிஎம்மும் ஈக்குவல் தான். சரிங்களா? மற்ற எதுக்குமே செட் ஆகாதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்கள் கூட்டுத்தொகையானது சி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ங்க. ஏ மற்றும் சி என்பவர்களின் கூட்டுத்தொகை வந்து பி மற்றும் டி என்பவர்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஏ மற்றும் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார் ஏ என்பவர் அப்படின்றது. ஸோ அதிக ஊதியம் பெறுவர் யார்? ஸோ ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்க, இதில் யார் அதிக வருமானம் பெறாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பார்ப்போம். ஏ பி இருக்குங்களா, இந்த ரெண்டு ஊதியங்களோட கூட்டுத்தொகை வந்து எதுக்கு இது பார்த்தீங்கன்னா எதோட அதிகம், கிரேட்டர் தன் சி பிளஸ் டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிருங்க. சரிங்களா? எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ சி அப்படின்ற ரெண்டு கூட்டுத்தொகை வந்து பி டியோட கூட்டுத்தொகைக்கு வந்து சமம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோமா? எழுதிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கவனமா பாருங்க. இந்த ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் கூடுதலாக பாதியை பெறுகிறாரு. ஸோ நமக்கு ஏ வந்து எவ்வளவு, ஏ வந்து எத்தனை இதில் பாதியில் பெறுறாரு, பி டியோட ஊதியத்தில் பாதியை பெறுகிறார் ஏ என்பவர். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோமா? எழுதிட்டோம். ஸோ இதில் யார் அதிக ஊதியம் பெறுபவர் அப்படின்ற கான்செப்டுக்கு வருவோங்க. இங்கே கிரேட்டர் தன் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஏவோட வேல்யூ என்னதுங்க, ஹாஃப் பி பிளஸ் டின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க வாங்க இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாமா? ஹாஃப் பி பிளஸ் டி கிரேட்டர் தன், அதான் பிளஸ் பி கிரேட்டர் தன் ஹாஃப் பி பிளஸ் டி பிளஸ் டி அப்படின்றது. அதாவது இந்த இடத்துல நமக்கு சிக்கும் சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூவை இந்த இடத்துல நம்ம பாருங்களேன், சி பிளஸ் டி அப்படின்றதே நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் வந்தோன்னா பி கிரேட்டர் தென் டி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். பி வந்து கிரேட்டர் தென் டி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி மைனஸ் ஏ அப்படின்ற இடத்துல இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்கலேன். அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி மைனஸ் ஏன்றதை நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் நமக்கு அடி ஆயிருங்க, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ பி கிரேட்டர் தென் டின்றதா நிற்கும் இந்த இடத்துல. அடுத்து பாருங்க சி ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இப்போ பி கிரேட்டர் தென் டிங்களா, ஸோ சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி. நமக்கு ஏவோட வேல்யூ தெரியுங்களா, ஹாஃப் பி பிளஸ் டின்றதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். சி ஈக்குவல் டு ஹாஃப் பி பிளஸ் டி அப்படின்றது இன்வால்வ் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்றது தான் கரெக்டாக இருக்குங்க. யார் அதிக ஊதிய தொகை பெறுகிறார்னா பி தாங்க அதிக ஊதிய தொகையை பெறுகிறார். ஓகேங்களா? சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சதுரத்தோட உள்வட்டம் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றை பரப்புகளின் விகிதத்தை காண்க. ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சதுரங்களா அதில் ஒரு உள்வட்டம் அதோட வெளிவட்டம் அப்படின்ற கான்செப்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா அதோட பரப்பளவுகளின் விகிதத்தை காண்கன்னு இருக்காங்க. உள்வட்டம் வெளிவட்டம். சரிங்களா? இப்போ பார்ப்போம். உள்வட்டம் நான் எடுத்துக்கிட்டாலே இதை முன்னாடியே இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்கன்னு இருக்கேன். ஆர் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் 2. இந்த ஃபார்முலாவும் மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட எஸ்ன்றது விட்டம்ன்ற கணக்குங்க. விட்டத்தோட ஃபார்முலா என்னதுங்க, டி ஈக்குவல் டு 2r. அதை மறந்துடாதீங்க, அதுதான் உள்வட்டம்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிவட்டத்தின் ஆரம்னா இது கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஸ்டின் தாங்க, பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இது இதாயிரும். ஆர் ஈக்குவல் டு, அதாவது இது வெளிவட்டம்னு எடுத்துக்கிட்டேன்னா எஸ் ரூட் ஆஃப் 2 டிவைடட் 2. இந்த ரெண்டு தெரிஞ்சாதான் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆரம் வந்து பை ஆர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரத்துக்கு பதில் எஸ் டிவைடட் பை 2ன்றதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்குங்க. செகண்ட் வெளிவட்டத்தின் பரப்பளவுன்னும் போது இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆருக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர்டு, ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபைனலி இந்த வேல்யூ கிடைக்குங்க, பை எஸ் ஸ்கொயர் டிவைடட் 2ன்னு. ஸோ ரெண்டத்தையும் நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையும் கேன்சல் ஆயிரும், நமக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் காலி ஆயிரும், 4 கிலோ வரும் உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக 2 மேலே போகும். ஸோ ஃபைனலி அடிச்சு பார்த்தீங்கன்னா 1/2ன்றது தெரியும். இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த இது ரொம்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்வட்டத்துக்குரிய ஃபார்முலா வந்து எஸ் டிவைடட் பை 2, வெளிவட்டத்துக்குரிய ஃபார்முலா வந்து எஸ் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை 2. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரண்டு சதுரங்களோட சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர். இரண்டு சதுரங்களின் பரப்புகளின் வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை காண்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு சதுரத்தோட சுற்றளவு நம்ம கொடுத்துட்டாங்க, அதோட பரப்பளவுகளோட வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த இதுக்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை காண்க அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு சுற்றளவு கொடுத்தாங்களா, சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னங்க, 4a அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 4a ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 40 ஃபர்ஸ்டோட சதுரங்க முதல் சதுரத்தம். ஸோ 40 டிவைடட் 4 அப்படின்னு, அதாவது ஏன்றது பக்கங்க, அதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். 40 டிவைடட் 4னா 10 சென்டிமீட்டர். முதல் சதுரத்தோட நமக்கு ஏ கிடச்சிட்டோம். இரண்டாவது சதுரத்தோட பக்கம் பார்த்தீங்கன்னா 32 சுற்றளவு. ஸோ டிவைடட் 4a ஈக்குவல் டு 32 பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் ரெண்டாவது பக்கம் கிடச்சிருச்சுங்க. சரிங்களா, இது ரெண்டுமே கிடச்சிருச்சா. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரெண்டு சதுரங்களோட பரப்பளவு அப்படி கண்டுபிடிக்கணும். பரப்பளவு என்னங்க, சதுரத்தோடது ஏ ஸ்கொயர்டு. நம்ம இங்கே ஏ ஸ்கொயர்டு என்னது, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 10, ரெண்டாவதுக்கு 8. ஸோ 10 ஸ்கொயர்டு வந்து 100 சென்டிமீட்டர், 8 ஸ்கொயர்டு வந்து 64 சென்டிமீட்டர். இதோட வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 36 அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இது ரெண்டத்தையும் கழிச்சிங்கன்னா இப்போ விஷயத்துக்கு வருவோங்க. இது என்னது, ஏ ஸ்கொயர்டு. இது வந்து பரப்பளவு தெரிஞ்சிருச்சுங்களா. இப்போ ஏ ஸ்கொயர்டு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு, மூன்றாவது சதுரத்தோட சுற்றளவு. ஸோ இதில் ஏன்னு மாற்றினீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 6ன்றது நமக்கு தெரியும். ஸோ 4ஏன்றது சதுரத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 24 சென்டிமீட்டர் அப்படின்றது தெரியுங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தாங்க. சும்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சுற்றளவு கொடுத்து நமக்கு பரப்பளவு கேட்டு அப்புறம் அதுலேருந்து சுற்றளவு கண்டுபிடிக்க. ஏன்னா நமக்கு ஏ தெரியல, அதான விஷயம். இந்த இடத்துல அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு வந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு தெரியும் உடனே, இதுதான் நமக்கு ஒரு ஏ தெரியல, அதான் வித்தியாசம் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இது எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட பரப்பளவோட வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பக்கத்தை கண்டுபிடிக்கிறோம், ரெண்டாவது ஸ்டெப்பு பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம், மூன்றாவது ஸ்டெப் தான் வந்து நம்ம சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஃபார்முலா, சாரி நெக்ஸ்ட் கொஷின். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸுங்க இது. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு, அவரோட மனைவி. சரிங்களா, இரு மகன்கள் மற்றும் அவர்களோட மனைவிகள் உள்ளனர். ஓகேங்களா, ஒவ்வொரு மகனும் இரு மகள்கள் உள்ளனர், ஒவ்வொரு மகனுக்கும். ஸோ எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர். ரொம்ப கான்செப்ட் சிம்பிள் தான். பெண்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், குடும்பத் தலைவரோட மனைவி ஒரு ஆளா, அதுதாங்க நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன், குடும்பத்தில் மனைவி. அதுக்கப்புறம் பாருங்க, 2 மகன்கள் இருக்காங்களா, அவங்களோட மனைவிகள் இருக்காங்களா, ஸோ அவங்க 2 பேர். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு மகனுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒரு மகனுக்கு 2 மகள்னா 2 மகளுக்கு 4ங்க. ஸோ மொத்த பெண்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7 பேருங்க. இவ்வளோதாங்க, சின்னதாக தாங்க இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். x ஸ்கொயர்டு ப்ளஸ் 4y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4xy, தென் x இஸ் டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணணுங்க. அதாவது x ஸ்கொயர்டு மைனஸ் 4xy ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல. இதை நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா, இது காமன் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கனாலே, ஃபேக்டர் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல இன்வால்வ் ஆயிரும். 4ன்றது வரணும். ஸோ அங்கே கூட்டுனாலும் கழிச்சாலும் 4ன்றது வரணுன்றதை நம்ம எழுதிக்கணும். ஸோ 2 hours அப்படின்றது தெரியும், இந்த இடத்துல ப்ளஸ். ஓகேங்களா, 2 4, இந்த மைனஸ் xy அப்படின்றது இந்த இடத்துல வந்துருங்க, அதான் விஷயம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபேக்டரோட இது பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 2y, x மைனஸ் 2y. ஸோ ஆட்டோமேட்டிக்காக x ஈக்குவல் டு 2yன்னு வரும். x டிவைடட் பை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்களேன், x டிவைடட் பை ஒய்னா 2:1. ஸோ 2:1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஃபேக்டரைசேஷன்ஸ் தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். சாரிங்க, இப்போ ஹோம் என்பது IQP1 அப்படின்னு எழுதப்பட்டால் ACID என்பது எவ்வாறு எழுதப்படும் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஹச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை நார்மலாக இப்படி எழுதுங்க. ஹச்சுக்கு அப்புறம் ஐ எழுதியிருக்காங்க, ஓக்கு அப்புறம் Q, அதாவது ஓன்றது Qவா எழுதியிருக்காங்க, எம்ன்றது P எழுதியிருக்காங்க, ஈன்றது ஐயா எழுதியிருக்காங்க. இது எப்படி மென்ஷன் ஆயிருக்குன்னா, இங்கே பாருங்களேன், ஹச் இருக்குங்களா, ஹச்சுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் ஐ வருதுங்களா, அதுக்கு பாருங்க ஓ இருக்குங்களா, ஓல 2 வேல்யூ அடுத்து 2 ஸ்கிப்புங்க Q. இப்போ பாருங்க எம்முங்களா, எம்முனா 3 ஸ்கிப்புங்க. இ பாருங்களேன், ஈக்கு அப்புறம் 4 ஸ்கிப்புங்க. சரிங்களா, அதாவது +1 +2 +3 +4. அப்போ நம்ம ACID எப்படி எழுதலாம், ஏல 1 கூட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்குது, ஒரு ஸ்கிப்பு பண்ணுங்க, பிங்களா, சிக்கு அப்புறம் 2 ஸ்கிப் கொடுங்க, CD அப்படின்றது வரும். அதாவது ரெண்டாவது இது, இந்த இது வேல்யூ அப்படின்றது 2 கூட்டுங்க. ஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இதுங்க. இப்போ ஐக்கு அப்புறம் 1 2 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 7ன்றது தெரியும். டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூங்க, டிக்கு அப்புறம்
1 2 3 4. ஸோ அவ்வளோதாங்க. D ஈக்குவல் டு H. ஸோ இதாங்க ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஏபிசிடியை நார்மலாகவே நீங்கள் எழுதிருங்க. A to Z எழுதிட்டு கீழே நம்பர் 1 to 26 போட்டிங்கன்னா இந்த சம்லாம் ஈஸிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பகடை உருட்டப்படும் போது 6 விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சூப்பர் கொஸ்டின்ஸுங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்தீங்கன்னா நிகழ்தகவுன்றது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது 0க்கு 1க்குள்ளே தாங்க நிகழ்தகவுன்றது இன்வால்வ் ஆகும். இப்போ பாருங்களேன், ஒரு பகடையில் எத்தனை நம்பர் இருக்கும்? 1 2 3 4 5 6 தாங்க இருக்கும். 6 பெரிய எண் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கிடைக்காத நிகழ்ச்சிக்கு நிகழ்தகவு என்னவா இருக்கும்? 0ங்க. அவ்வளோதான் விஷயம். அதைத்தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், 0. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்வாருங்க. ஃபர்ஸ்ட் இது. அப்புறம் ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 10 நாளில் முடிச்சிருக்காங்க எனில் அதே வேலையை மட்டும் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்றதாங்க கொஸ்டின். இப்போ விஷயத்துக்கு வருவோங்க. இப்போ ஏ வந்து எவ்வளவு, பி எவ்வளோ அப்படின்ற கண்டுபிடிக்கலாமா? ஏ மற்றும் பி என்பவரை காட்டில் ஏ என்பவர் யாரு? ஏ என்பவர் பி என்பவரை காட்டில் எத்தனை மடங்கு? 2 மடங்கு வேகமாக வேலை செய்வார். ஸோ அதை நம்ம எழுதிக்கிடுவோம். ஏ ஈக்குவல் டு 2b அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் சி என்பவரை காட்டில் 3 மடங்கு வேலை செய்வார். ஸோ ஏ ஈக்குவல் டு 3x அப்படின்றத நம்ம கான்செப்டை எழுதிக்கிட்டு இப்போ வருவோம். ஏ எவ்வளவு? 3x அப்படின்றத நமக்கு தெரியும். 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி வந்து எவ்வளவு? 2 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாரு. அதையே நான் இப்படி எழுதிக்கிறேங்க, பியோட எஃபிஷியன்சி அப்படின்றத. ஸோ ரெண்டத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஏ பியும் கூட்டுனீங்கன்னா 9x டிவைடட் 2 அப்படின்றது வருங்க. ஸோ இவங்க 10 நாளில் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. 10 நாளில் அவங்க செஞ்ச வேலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க, ஈக்குவல் டு 1ன்னா இது முழு வேலைங்க. அதான் விஷயம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 49 இதை அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னாலே 45x ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 45 அப்படின்றதாங்க விஷயம். அவங்க 2 பேரும் 10 நாளில் செஞ்ச வேலை. ஸோ சி மட்டும் தனியாக முடிச்ச வேலைன்னு பார்த்தீங்கன்னா 45 days அப்படின்றது இன்வால்வ் ஆகுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ அசல் வந்து 12,000, வட்டி விதம் வந்து 8%. ஸோ ஆண்டுகள் வந்து 2 டிவைடட் 1/4 ஆண்டுகள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ல ரொம்ப முக்கியமே இந்த ஃபார்முலா தாங்க. இதை மறந்துறாங்க. அதாவது என்ன ஆண்டுகள் எக்ஸ் மாதங்கள் அப்படின்ற கான்செப்ட் தாங்க இது முக்கியம். ஸோ பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. இது ஃபர்ஸ்ட் இது. அடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா 1 + x டிவைடட் பை 12 இன்ட்டு r டிவைடட் பை 100. இது ரெண்டத்தையுமே எழுதிக்கோங்க. இந்த தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அசல் வந்து 12,000 எழுதிக்கோங்க. 1 + 8% அப்படின்றது கூட்டிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது மாதங்கள்ங்க. இந்த இடத்துல நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 1/4ங்களா. இந்த 1/4 நீங்கள் கன்வர்ஷனாக மாற்றினீங்கன்னா இங்கே பாருங்களேன், 2 ஆண்டுகள் 3 மாதங்கள்னு நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஃபைனலி 8 டிவைடட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 1/4 × 12 போட்டிங்கன்னா 3 மாதங்கள். அதுதான் இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 6% வந்து ஆர் வந்து 8%. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலி உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்றது முக்கியங்க. இது ஏ, இது ஒரு தொகை தாங்க, கூட்டுவட்டி கிடையாது. இது தொகை, அதான் முக்கியம். ஸோ ஏவோட வேல்யூ தான் நமக்கு என்னது இருக்குன்னா 14276.74. ஓகேங்களா? அப்போ கூட்டுவட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுவட்டிய ஃபார்முலா மறந்துடாதீங்க. ஏ மைனஸ் பின்றதான் கூட்டுவட்டியோட ஃபார்முலா. ஸோ ஏ எவ்வளோ அமௌண்ட், நார்மலாக நம்ம கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம 14276.4. இது அசல் நம்ம கொடுத்தது 12,000. ஸோ ஃபைனலி கூட்டுவட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2276.74. சரிங்களா? இந்த 2 ஸ்டெப்பும் முக்கியம். ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம், தென் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறோம். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஆண்டு ஒன்றுக்கு 20% தனி வீட்டு விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும்? ஸோ நமக்கு தனி வட்டி தாங்க கேட்டிருக்காங்க. தனி வட்டியோட ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர் டிவைடட் பை 100. ஓகே, முக்கியமாக இது அமௌண்ட் ஈக்குவல் டு பி + எஸ்ஐ. இதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ என்ன தனி வட்டி சூத்திரம் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டு ஒன்றுக்கு 20% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும்? அப்போ தொகை அப்படின்றது என்னது? தொகைன்றது அசல் அப்படின்றது தான் முக்கியம். சரிங்களா?
ஓகே. தொகை 2 மடங்காகும். அசல் எவ்வளவு பாருங்க. நான் அதான் சொன்னேன். இதுதான் ஃபார்முலா. A = P + SI அப்படின்றது. தொகை 2 மடங்கு ஆகும்னு சொல்லிட்டாங்களா? அப்ப 2Pன்னு எழுதிக்கோங்க. நமக்கு P தெரியும். P + SI வந்து எவ்வளவு? ஃபார்முலா P0/100. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது வருங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இங்க 2P இருக்கா? இந்த P போனா Pன்னு தான் அவங்க வரும். ஸோ இந்த கடைசி பார்த்தீங்கன்னா, இந்த இதுவும் இந்த Pயும் கேன்சல் ஆகி பார்த்தீங்கன்னா, 1 20 20, 5 20 100ன்றது n = 5ங்க. சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸை மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து தனியூட்டியோட ஃபார்முலா மறந்துடாதீங்க. SI = P0/100ன்றது ஃபார்முலா முக்கியம். அதே சமயத்தில் அமௌண்ட் = P + SIன்றது ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? ஸோ 5 ஆண்டுகள பணம் 2 மடங்கு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்வில் மாணவர்கள் வந்து அறிவியல்ல 80%, கணிதத்தில் 85% பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெற்றார் மற்றும் அறிவியல், கணிதம் ஆகிய இரு பாடங்களில் 75% தேர்ச்சி பெற்றனர். ஸோ 40 மாணவர்கள் அல்ல 2 பாடங்களையும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு 80 மாணவர்கள் வந்து அறிவியலில் தேர்ச்சி, 85% பேர் கணிதத்தில் தேர்ச்சி, 75% பேர் ரெண்டுலையுமே தேர்ச்சி, 40 பேர் வந்து இதுலேயும் ரெண்டுலையும் தேர்ச்சி பெறவில்லை. இந்த மாதிரி வரும்போது தயவுசெய்து இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. A யூனியன் B, அதாவது வென் டயக்ராம்னு சொல்லுவாங்க. A யூனியன் B = A + B மைனஸ் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா A காமனாக இருக்கிற 2 வேல்யூங்க. இப்போ பாருங்க, 80% பேர் அறிவியலில் தேர்ச்சிங்களா, 85% பேர் கணிதத்தில் தேர்ச்சிங்களா. இப்போ 2 பேரும் தேர்ச்சி பெற்றது வந்து 75%. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாக நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா தான் நமக்கு இந்த சம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2 பேரும் தேர்ச்சி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%, 90/100x அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ தேர்ச்சி பெறாதவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, 40% பேர் 2லும் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தேர்ச்சி பெறாதவர்களாம் நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, கம்ப்ளீட்டாக எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ தேர்ச்சி பெற்றவர்கள் கண்டுபிடிச்சாலே நமக்கு போதுமானது. ஸோ x = x/10ன்றது நமக்கு தேர்ச்சி பெறாதவர்களின் எண்ணிக்கை. ஸோ தேர்ச்சி பெறாதவர்கள் மாணவர்கள் 40 அப்படின்றது போது ரெண்டத்தையுமே நம்ம ஈக்குவலைசேஷன் பண்ணலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 பேருங்க. சரிங்களா? அதாவது தேர்ச்சி பெற்றவர்கள் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் தேர்ச்சி பெறாதவர்கள் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? நம்ம கடைசியாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அதான் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறிவியலையும் தேர்ச்சி, கணிதத்திலும் தேர்ச்சி, ரெண்டுலையுமே தேர்ச்சி. அந்த 2ல் தேர்ச்சின்றதை மைனஸ் பண்ணிக்கணும் காமன் வேல்யூவை. ஓகேங்களா? தென் தேர்ச்சி பெறாதவர்கள் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரெண்டத்தையும் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளோ, 40% பேர். ஸோ இதை பெருக்குனீங்களாலே மொத்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இறங்கு வரிசைன்னா என்னங்க, பெரிய நம்பராக எழுதணுங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த நம்பரை வந்து இறங்கு வரிசையில் எழுதுனா எப்படி மாறுங்க பாருங்களேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைங்க. ரொம்ப கான்செப்ட் முக்கியம், பொறுமையா பாருங்க. 4 இலக்க எண்கள். ஓகேங்களா? இப்போ 1089 இருக்குங்களா, அதில் 4வது இலக்கம்ன்றது 9ங்களா, அதை வந்து இறங்கு வரிசையில் படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 9810 அப்படின்றத மாற்றணும். இதை கவனமாக பாருங்க. ஒவ்வொரு அந்த கான்செப்ட் பாருங்க, தான் முக்கியம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் 4 இலக்க எண்கள் ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த பெண், அதாவது 1089A நீங்க இறங்கு வரிசையில பண்ணுங்க. அப்ப 9810 அப்படின்றது வரும். இப்போ 8769 பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் அமைச்சிங்கன்னா 9876 அப்படின்றது வரும். இதில் பாருங்க 91599 நீங்கள் இறங்கு வரிசையில் அமைச்சிங்கன்னா 9951ன்னு வரும். இப்போ 9249 இறங்கு வரிசையில், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 4 இலக்கங்களை ஒவ்வொன்றையும் இந்த ஒவ்வொரு நம்பரையும் இறங்கு வரிசையில் அமைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9942 அப்படின்றது வரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? 9159 தான் பெரிய நம்பர். சரிங்களா? தயவுசெய்து கொஷின் நல்லா படிச்சிருங்க. கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது புரிஞ்சுட்டா நமக்கு 1 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. 2 வட்டங்கள்ல ஒரே அளவு கொண்ட வில்லி நீளம் வந்து 60 டிகிரி மற்றும் 75 டிகிரி கொண்ட மைய கோணங்களை தாங்கும்போது வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் காண்க. ஆட்டோமேட்டிக்கா வில்லி நீளம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. வில்லி நீளம்கான ஃபார்முலா என்னன்னா L = θ டிவைடட் 360 டிகிரி இன்ட்டு 2πr. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இந்த சம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வில்லி நீளம் எவ்வளவு? நமக்கு வில்லி நீளங்கள் வந்து 60 டிகிரி 75 டிகிரின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ 60 டிகிரி 75 டிகிரி 2πr 1ன்றதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 75 டிகிரி டிவைடட் 360 டிகிரி இன்ட்டு 2πr 2ன்ற எடுத்துக்கோங்க. ஸோ L1 டிவைடட் L2 இந்த இதை நமக்கு அடிச்சு பார்ப்போம். நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா R1 R2 இருக்கும். 2π பை கேன்சல் ஆயிரும். ஸோ 360 கேன்சல் ஆயிரும். கடைசி இந்த 60 75ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். 12 எவ்வளோ 60 15 75ன்றது அடியாயிரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா R1 டிவைடட் R2 பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் 4 அப்படின்றது நமக்கு நல்லா வந்துடும். சரிங்களா? இதாங்க ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும். ஸோ வில்லி நீளத்துக்கான ஃபார்முலா L = θ டிவைடட் 360 டிகிரி இன்ட்டு 2πr. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப அழகான கொஸ்டின்ங்க. இந்த HCF ஆஃப் 2 சக்சசிவ் ஈவன் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் HCF காண்க. அதாவது சீரான அடுத்தடுத்து வரும் எண்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 இதாங்க 2 அடுத்தடுத்த எண்கள். இரு அடுத்தடுத்த இரட்டை எண்கள்லாம் நம்ம எப்படி எழுதுவோம்? 2 4 6 8ன்றதா எழுதுவோம். ஸோ இதோட HCF நமக்கு நார்மலாகவே வரி வந்துருச்சு. நார்மலாகவே 2 தாங்க. இதுவே 1 2 3 அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம்னா HCF 1ன்னு தான் வந்திருக்கும். இதுல 2 சீரான எண்கள் அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 2 தான் HCF காமன் ஃபேக்டர் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? ஸோ சக்சசிவ் ஈவன் நம்பர் ஆல்வேஸ் ஹேவ் ஏ டிஃபரன்ஸ் 2. ஓகே, தேங்க்யூங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.